ஏயுயா ஏயுயா ஆட்டமா தேரோட்டமா நோட்டமா சதிராட்டமா. அது பாட்டுக்கு இணையா வேற இன்னொரு பாட்டு கிடையாது, அவரே பண்ணல. விண்ணோடும் அப்படி பண்ணா கூட பரவாயில்ல. அவர் எப்படி பாடியிருப்பாருன்னா, தேடாத செல்வ சுகம் தானாக வந்தது போல் ஓடோடி வந்த சொர்க்க போகமே, ஓடோடி வந்த சொர்க்க போகமே அப்படின்னு இருப்பார். குரல் மகத்தான குரல். ஆனா சிவாஜிக்கு பொருந்துமானா அது ஒரு கேள்வி இருக்கு. சின்னஞ்சிறிய வண்ணப்பறவை என்னத்தை சொல்லுதம்மா, அது இன்னிசையோடு தன்னை மறந்து சொன்னதை சொல்லுதம்மா. இந்த பாட்டு முதல்ல பதிவு செஞ்சது யாரை வச்சுன்னா சிறுகளை வச்சு தான் பதிவு செய்யறாங்க. பின்னாடி யார் பண்ணா? பின்னாடி டி.எம். சௌந்தரராஜனும் ஜானகியும். அது என்ன சிவாஜி ஒத்துக்க மாட்டேங்கிறார் அப்படிங்கிறார். ஏன் சிவாஜி ஒத்துக்கலைங்கிறதுக்கான ஒரு காரணம் இருக்கு. ஊரை தெரிஞ்சுக்கிட்டேன் உலகம் புரிஞ்சுக்கிட்டேன் கண்மணி அப்படிங்கல அங்க ஜேசஸ் பாடுறார். சிறுத்த வாழ குறுத்தே இவ இடுப்ப போல இருக்கு, அடிவே நாங்க விஞ்சாட பேச்சு உன் பார்வை எங்கேயோ போச்சு. இதுவும் ரஜினிக்கு மலேசியா வாசம் பாடுறாரு. அதே ரஜினிக்கு அதே படத்துல இன்னொரு பாட்டு எஸ்.பி. பாலசுப்ரமணியம் பாடுறாரு. ஜோடி கிளி இங்கே சொல்லு சொல்லு, சொந்த கிளியே நீ வந்து நில்லு. நீங்க ஒரு நபருக்கு 3 பேர் பாடுறாங்க, நம்ம கேட்டுட்டு தானே இருக்கோம். இந்த பக்கம் சிவாஜிக்கு ஒரு கூட்டு கிளியாக ஒரு தோப்பு குயிலாக பாடு பண்பாடு அப்படிங்கிறாரு. நம்ம ஒன்றும் கேட்டுட்டு தானே இருக்கோம். 3 குரலும் வார்பட்ட குரல். ஒரு டெப்தான ஒரு மலேசியா குரல், நடுத்தரமா இருக்கக்கூடிய எஸ்பிபி, இன்னொரு பக்கம் ரொம்ப மென்மையா இருக்கக்கூடிய ஜேசஸ். 3ஐயும் கேட்கிறோம் இல்லையா? நமக்கு தேவை என்னன்னா அந்த குரல் பழக்கப்பட்டுடும், அவ்வளவுதான். இல்லை, இப்போ ஒய்தீஸ் கொலவெறியில் தொடங்கின அந்த பாடலுடைய ஹிட்டு இன்னைக்கு அந்த பாட்டை கேட்க ஆள் இல்லை. மன்மதராசாங்கிற பாட்டோட ஹிட்டை இன்னைக்கு கேட்கறதுக்கு யாருமே இல்லை. ஆமாம், இது நம்ம கண்ணு முன்னாடி அந்த பாடல்களோட ஆயுள் குறைஞ்சிக்கிட்டு தான் இருக்கு. ஆனாலும் புதுசாக அந்த ட்ரெண்டிங் வந்துட்டு தான் இருக்கு. அது எப்படி புரிஞ்சுக்கிறேன் தெரியல. நீங்கள் அவ்வளவுக்கெல்லாம் ஒய்தீஸ் கொலவெறிக்கெல்லாம் போக வேண்டாமே. ஜெயிலரில் ஒரு பாட்டு வச்சுருப்பா, உங்கள் அப்பனை பார்த்தவன் உங்கள் தாத்தாவை பார்த்தவன் பாட்டு இருக்குல்ல, 4 மாதம் தானே ஆகுது, 6 மாதத்துக்கு அந்த பாட்டை கேட்க ஆள் இல்லை. பொதுவாக எம் மனசு தங்கம், ஒரு போட்டின்னு வந்து விட்டா சிங்கம், உன்னையே சொல்வேன் நான் நல்லதே செய்வேன், வெற்றி மேல் வெற்றி வரும் அப்படிங்கல. அது ஒன்று துள்ளல் செய்தானே. ஆனா இன்னைக்கு துள்ளல் இசை பூராமே டாஸ்மார்க்ல ஓபன் பண்றாங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய ட்ரெண்டிங்ல பாடலாசிரியர் அவசியமே இல்லை, அந்த சவுண்டுக்கான ஒரு வார்த்தையை போட்டால் போதும் அப்படின்னு இன்னைக்கு இருக்கக்கூடிய எல்லா பசங்களுமே பூரா இங்கிலீஷ் மீடியத்தில் படிக்கிறான். ஒரு தூய தமிழோ கவிதையோ இலக்கியமோ ஒரு பாட்டுக்கு அவசியமே இல்லை அப்படின்னு ஒரு ட்ரெண்ட் செட்டிங்கில் நிறைய பேர் பண்ணுறாங்களே. அந்த மாதிரி சில இசையமைப்பாளர் பண்ணுறாங்களே, இதை பற்றி நீங்கள் என்ன கருதுறீங்க? இதை யார் செய்யறான்? இல்லை, இது இங்கிலீஷ் மீடியத்தில் படித்தான் அதனால அவன் தமிழ் விருப்பம் இல்லைன்னு சொல்கிறது இருக்குல்ல, அது அப்பட்டமான பொய். எங்கே வேணாலும் படிக்கலாம். நீங்கள் எங்கேயோ இருந்த வீரமாமுனிவர் தான் இங்கே தமிழகம் கற்றுக்கிட்டாரு. எங்கேயோ இருந்து பல பேர் இங்கே தமிழ் கற்றுக்கிட்டாங்க. ஜியு போப்பு. பிரச்சனை என்னென்னா, சமூக அக்கறை இல்லாதவங்க நீங்கள் படைப்பு உலகத்துக்குள்ளே வர்றது, திரையுலகத்துக்குள்ளே வர்றதுக்குள்ளேயே ஒரு கோளாறு தான் அது. பசியை பார்க்காதவன், இந்த மக்களுடைய வழியை அறியாதவன், அவன் வர்றப்போ உள்ள கோளாறு தான் அது. அப்போ தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நீங்கள் என்ன வேணாலும் கொடுக்கலாம், எப்படி வேணாலும் பண்ணலாம் அப்படிங்கிற இடத்துக்கு வர்றாங்க. பாடலாசிரியர் தேவையில்லைன்னு எந்த இடத்துக்கு வர்றாங்க அப்படின்னா, என்ன வரி வேணாலும் போட்டுக்கலாம். பாட்டு எப்படி கிட்டாகுது? பாடலாசிரியர் இல்லாமலே கிட்டாகுது. எப்படி இல்லை, 2 மாதத்துக்கு ஓட தானே செய்யும். 2 மாதத்துக்கு ஓட தான் செய்யும். நாய் குலைச்சா கூட நீங்கள் எட்டி பார்க்குறோம் இல்லையா? ஆமாம், எட்டி பார்க்குறோம். அதுக்காக ஒரு இசையை எப்படி சொல்லலாம் மாட்டீங்க? நான் அப்படி இசைன்னு சொல்ல, நான் ஒட்டெல்லாம் சொல்லலை. நாய் குலைச்சா எட்டி பார்க்குறோம். பக்கத்தில் நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா ஆந்த அலர்ந்துச்சுன்னா எட்டி பார்ப்போம். 4 பேர் இந்த சரக்கு அடிச்சுட்டு ஊழைட்டாங்கன்னா எட்டி பார்ப்போம்ல, அது இசையாகாது இல்லையா? அப்போ நீங்கள் அந்த நேரம் இப்போ மெலோடி பாட்டு குறைஞ்சிக்கிட்டு இருக்கிறதுக்கு முக்கியமான காரணம் ரசனை குறைவா இல்லை இசையமைப்பாளர்கள் தேர்வா? இல்லை, இசையமைப்பாளர்களுடைய அந்த பிரச்சனை தான், போதாமை தான். இல்லை, பொறுமையாக பாட்டு கேட்கறதுக்கான பொறுமை இழந்து. இல்லை, அப்படியெல்லாம் இல்லைங்க. அப்படியெல்லாம் இன்னைக்கு எம்.எஸ். விஸ்வநாதனுடைய மெலடி கேட்குறாங்க, ஏஎம் ராஜாவுடைய மெலடி கேட்குறாங்க, பிபி சீனிவாசனுடைய மெலடி கேட்குறாங்க. என் பையன் பிபி சீனிவாஸ் மெலடி கேட்குறானே. இல்லை, இப்போ எனக்கு ரொம்ப நாளாக இருக்கிற சந்தேகம், இளையராஜா இசையிலையுமே கூட நீங்கள் குறிப்பிட்ட அந்த 76ல் தொடங்கி
ஒரு 80களினுடைய பாடலை தான் திரும்ப திரும்ப கேட்குறாங்க. அதுக்கு பின்னாடி இருக்கிற பாடல்கள் வந்து அந்த அளவுக்கு வேல்யூ இல்லாமல் போயிடுச்சா? என்ன காரணம்? இளையராஜா அவனுடைய கோல்டன் ஹிட்ஸ்ன்னு சொல்லி அவங்க 80s மட்டும் தான் சொல்கிறாங்க. அந்த மோகன் நடித்த காலகட்டம், ராமராஜன் நடித்த காலகட்டங்களில் உள்ள பாடல்களை தான் அதிகமான பேர் கேட்குறாங்க. பின்னாடி உள்ள பாடல்களுக்கு அந்த 80sல இருக்கக்கூடிய மவுஸ் இல்லாமல் போயிடுச்சா? இல்லை அதை நீங்கள் கேட்குற விதம் வேற மாதிரி இருக்கலாம். நீங்கள் 80களுக்கு முன்னாடி இருந்த அவருடைய இசை வடிவம் வேற. இல்லை, அவர் வடிவத்தை மாற்றிக்கொண்டே இருக்கிறாரா? ஆமாம். எப்படி? நீங்கள் 80களுக்கு முன்னாடி வரைக்கும் நீங்கள் அந்த இசை வடிவத்தில் ஒரு அப்படின்னா நீங்கள் ஒரு சவுண்டிங்கில் வித்தியாசம் இருந்துச்சு. அதே வடிவம் 80க்கு பிறகு வேற ஒரு வடிவத்தில் வருது. 80லேருந்து ஒரு 87 அந்த வரைக்கும் ஒரு வடிவத்தில் வருது. 87க்கு பிறகு கவனித்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பேட்டர்ன் நிறைய வித்தியாசப்படுத்துகிறப்ப அப்போது நீங்கள் ஒரு இசைக்கலைஞனுடைய வேலையே வந்து தன்னை கொஞ்சம் கொஞ்சமாக புதுப்பிச்சுக்கிறது தானே. அப்போ அப்படி கவனித்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பின்னாடி கேப்டன் பிரபாகரன் படம் வருது. கேப்டன் பிரபாகரன் நீங்கள் இன்னும் யுஐயா வித்தியாசமான பாட்டு தானே உங்களுக்கு. என்ன பாட்டு? ஏ யுய்யா ஏ யுய்யா ஆட்டமா தேரோட்டமா நோட்டமா சதிராட்டமா. நீங்கள் அந்த பாட்டு இன்னமும் அந்த பாட்டுக்கு இணையாக வேற இன்னொரு பாட்டு கிடையாது, அவரே பண்ணலை. இப்போ தலை சிறந்த இசை மேதைகள்னு போற்றப்பட்ட சில பாடகர்கள்லாம் திரை இசை பாடல்களில் பெரிய பங்களிப்பு செய்ய முடியாமல் போயிருக்கு. உதாரணத்திற்கு வந்து நீங்கள் பாலமுரளிகிருஷ்ணா, சீர்காழி கோவிந்தராஜனை கூட செலெக்ஷன் ரொம்ப கம்மின்னு தான் நான் நினைக்கிறேன். பாடல்கள் எண்ணிக்கை குறைவுன்னு நினைக்கிறேன், திரைப்பாடல்கள். ஆமாம், அது மாதிரியான விஷயம். பிபி ஸ்ரீனிவாஸ் இது மாதிரி மகத்தான குரல்களுக்கு வந்து பாடல் வாய்ப்பு குறைவாகத்தான் இருக்குமா இப்பொழுதுமே? இப்போ நீங்கள் உதாரணத்துக்கு ஜெயச்சந்திரன் ஜெயசாஸ் பாட்டில் இருந்து வந்து அப்புறம் வெளியில் வேற துறைகளில் பிரபலமாக, இசைத்துறையில் வந்து சினிமா அல்லாத துறைகளில் பிரபலமாக இருக்கக்கூடிய பல பாடகர்களுடைய குரலை கூட அதிகமாக பதிவு செய்யலாம். உதாரணத்திற்கு நாகூர் அனிபா போன்ற குரல்களோ, வேறு சில வெளியில் இருக்கக்கூடிய குரல்களோ, சிதம்பரம் ஜெயராமன் வரைக்கும் எந்த மகத்தான குரல்கள் எல்லாமே திரை இசைக்கு செட் ஆகாத குரல்களா? இல்லை, செட் ஆகாத குரல்னு கிடையாது. நீங்கள் ஆரம்ப காலம் ஏன் எண்ணிக்கை குறைவாகவே இருந்தது? அது ஆரம்ப காலத்தில் என்னென்னா சிஎஸ் ஜெயராமன் சிவாஜிக்காக பாடுறாரு. சரி, ஆரம்ப காலத்தில் எம்ஜிஆருக்காக சீர்காழி கோவிந்தராஜன் பாடுறாரு. ஆனால் ஒரு அளவுக்கு மேலே ரெண்டு பேருமே என்ன முடிவு பண்ணுறாங்கன்னா நமக்கு டிஎம் சௌந்தரராஜன் தான் சரியாக இருக்குங்கிற ஒரு முடிவுக்கு வர்றாங்க. கிட்டத்தட்ட ஒரு குரல் பொருந்தலை, மகத்தான குரலாக இருந்தாலும் பொருந்தலை. இல்லை, பொருந்தலைங்கிறது வேற. நீங்கள் பழக்கப்பட்ட அது பொருந்திரும். எஸ்என் சுரேந்தருக்கும் மோகனுக்கு என்ன தொடர்பு? சம்பந்தமே இல்லையா? என்ன தொடர்பு? ஆனால் நீங்கள் இன்னைக்கு வரைக்கும் நீங்கள் எஸ்என் சுரேந்தர் குரலை தான் மோகன் குரலை நம்ம கேட்குறோம் இல்லையா? அவர் டப்பிங் பேசினார். ஆமாம், டப்பிங் பேசினார். அப்போ வந்து நீங்கள் நீங்கள் சீர்காழியை வந்து தொடர்ச்சியாக பயன்படுத்திருந்தா ஒருவேளை அதுதான் எம்ஜிஆர் குரலோன்னு நீங்கள் கேட்டிருக்கலாம். எனக்கு தெரிஞ்சு சீர்காழி எம்ஜிஆருக்கு முறையாக அவருடைய குரலுக்கு பொருந்தக்கூடிய 2 குரல். ஒன்று சீர்காழி மென்மையாக பாடினா சரியாக இருக்கும். இன்னொன்று யாருன்னா டாக்டர் பாலமுரளிகிருஷ்ணா. ஏன்னா எம்ஜிஆருடைய குரல் மென்மையான குரல், அதான் சரியாக இருக்கும். ஆனால் டிஎம்எஸ் குரல் தான் சரியாக இருக்கும்னு சொல்லிட்டாங்க பார்த்தீங்களா? அது ஒரு வகையான பிரம்மை. அது ஒரு தேர்வு செஞ்சு பழக்கப்படுத்திட்டாங்க. ஆனால் டிஎம்எஸ் குரல் வந்து சரியாக இருக்கும் யாருக்கு? சிவாஜிக்கு. ஆனால் இவருக்கு ஜெயராமன் சிஎஸ் ஜெயராமனுக்கு என்னென்னா அந்த குரல் ரொம்ப ஒரு ஓங்கு தாங்கான ஊரில் சொல்லுவாங்கல்ல, எப்படி சொல்லலாம், ஒரு பெரிய முதுமைங்கிறத விட ரொம்ப ஒரு டெப்த்தான குரல். நீங்கள் ஒரு பாட்டு நீங்கள் விண்ணோடு இப்போ சிவாஜி பாடுன்னு வச்சுங்களேன், விண்ணோடும் அப்படி பாடினா கூட பரவாயில்ல. அவர் எப்படி பாடியிருப்பாருன்னா, தேடாத செல்வ சுகம் தானாக வந்தது போல் ஓடோடி வந்த சொர்க்க போகமே, ஓடோடி வந்த சொர்க்க போகமே அப்படின்னு இருப்பார். குரல் மகத்தான குரல். ஆனால் சிவாஜிக்கு பொருந்துவானா அது ஒரு கேள்வி இருக்கு. ஒரு நடிகருக்கு அது பொருந்தலை. ஆமாம், ஒரு நடிகருக்கு பொருந்தலை. அதே குரல் வந்துட்டு நீங்கள் ஒரு தத்துவத்துக்கு பொருந்திருக்கலாம். இல்லை, நீங்கள் வந்து இப்போ சீர்காழி கோவிந்தராஜன் வந்து உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்காது என்பது வல்லவன் வகுத்ததடான் பாடும்போது அந்த பேக்ட்ராப்க்கு அது நல்லா இருக்கு. ஆனால் ஒரு வாயசைப்பு பாடல்களுக்குள்ள வருகிற போது, ஒரு ஜோடி பாடல்களுக்குள்ள வருகிற போது, காதல் பாடல் வரும்போது அது பொருந்தாதா? இல்லை, பொருந்தாதுன்னா பழக்கப்படுத்திட்டாங்க, அதுதான் பிரச்சனை. சீர்காழியை பொறுத்த வரைக்கும் அது ஒரு வித்தியாசமான குரல் தான். பழக்கப்படுத்திட்டாங்க. நீங்கள் ஆரம்பத்தில் எம்ஜிஆருக்கு குத்தால மருவியிலே குளிச்சது போல் இருக்குதா நம்ம கேட்டுத்தான் இருக்கோம். அவர் ஒன்று கொட்டும் பண்ணி கடலுக்குள்ளே குளிச்சது போல் இருக்குது அப்படின்னு இருப்பார். ரசிக்கத்தானே செஞ்சோம். அதென்ன மக்கள் மனசு பின்னாடி வந்துட்டு மாற்றிட்டாங்க. சிஎஸ் ஜெயராமன் டெப்த்தான குரல், ஆனால் அது கதாநாயகனுக்கு பொருந்தாத குரல். சீர்காழியை பொருந்தாத குரல் அப்படிங்கிறது அது ஏற்றுக்க முடியாத ஒன்று தான். அவர் நீங்கள் முதல்ல
சின்னஞ்சிறிய வண்ணப்பறவை பாட்டு இருக்கு இல்லையா? சின்னஞ்சிறிய வண்ணப்பறவை எண்ணத்தை சொல்லுதம்மா, அது இன்னிசையோடு தன்னை மறந்து சொன்னதை சொல்லுதம்மா. இந்த பாட்டு முதல்ல பதிவு செஞ்சது யாரை வச்சுன்னா சீர்காழி வச்சு தான் பதிவு செய்கிறாங்க. பின்னாடி யார் பண்ணா? பின்னாடி டிஎம் சௌந்தரராஜனும் பாடுறாங்க, இவங்க ஜானகியும். அது என்ன சிவாஜி ஒத்துக்க மாட்டேங்கிறார் அப்படிங்கிறாங்க. ஏன் சிவாஜி ஒத்துக்கலைங்கிறதுக்கான ஒரு காரணம் இருக்குது. அவருக்கு என்னென்னா நம்ம குரலுக்கு இதுதான் செட் ஆகும் அப்படிங்கிறாங்க. ஆனால் கேவி மகாதேவன் ஏன் வச்சு பதிவு பண்ணுறாரு அப்படின்னா, இந்த கமகம் பிர்காவெல்லாம் சீர்காழி கோவிந்தராஜன் டிஎம் அசோட இன்னும் ரொம்ப நுணுக்கமாக இருக்குன்னு சொல்கிறாரு. சிவாஜி ஏற்றுக்காதனால மறுபடியும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இப்படி வந்து மாற்றி பதிவு இப்போ ஸ்ரீராம் பாடக்கூடிய குரல் வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய நடிகனுக்கும் பொருந்ததான் இல்லை. ஆனால் அந்த பாட்டை ரசிச்சு தானே இருக்காங்க. இல்லை, கண்டிப்பாக நீங்கள் பழக்கப்படுத்துகிறதா. நீங்கள் எனக்கு என்ன கேள்வி அப்படின்னா, ஒரே இப்போ நீங்கள் ரஜினி குரல்னு வச்சுக்கோங்களேன். ரஜினிக்கு வந்து மலேசியா வாசவன் பாடியிருப்பார். ஆமாம், ஊரை தெரிஞ்சுக்கிட்டேன் உலக தெரிஞ்சுக்கிட்டேன் கண்மணி கண்மணி, அது ஜேசுதாஸ். ஒரே படம் தான். ஊரை தெரிஞ்சுக்கிட்டேன் உலகம் புரிஞ்சுக்கிட்டேன் கண்மணி அப்படிங்கல அங்கே ஜேசுதாஸ் பாடுறார். அதே படத்தில் சிறுத்த வாழ குறுத்தே இவ இடுப்ப போல இருக்கு, அடிவே நாங்க விஞ்சாட பேச்சு உன் பார்வை எங்கேயோ போச்சு. அப்போ இந்த இடத்துல வந்துட்டு இதுவும் ரஜினிக்கு மலேசியா வாசன் பாடுறாரு. இதில் அதே ரஜினிக்கு அதே படத்தில் இன்னொரு பாட்டு எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடுறாரு. நீங்கள் 3 குரல் வித்தியாசமான குரல். ஜோடி கிளியுங்கே சொல்லு சொல்லு, சொந்த கிளியே நீ வந்து நில்லு. இது எஸ்பிபி பாடுறாரு. நீங்கள் ஒரு நபருக்கு 3 பேர் பாடுறாங்க, நம்ம கேட்டுட்டு தானே இருக்கோம். இதே மலேசியா இந்த பக்கம் ரஜினிக்கு பாடிட்டு இந்த பக்கம் சிவாஜிக்கு ஒரு கூட்டு கிளியாக ஒரு தோப்பு குயிலாக பாடு பண்பாடு அப்படிங்கிறாரு. நம்ம ஒன்றும் கேட்டுட்டு தானே இருக்கோம். 3 குரலும் வாரப்பட்ட குரல். ஒரு டெப்த்தான ஒரு மலேசியா குரல், நடுத்தரமாக இருக்கக்கூடிய எஸ்பிபி, இன்னொரு பக்கம் ரொம்ப மென்மையாக இருக்கக்கூடிய ஜேசுதாஸ். 3ஐயும் கேட்குறோம் இல்லையா? நமக்கு தேவை என்னென்னா அந்த குரல் பழக்கப்பட்டுடும், அவ்வளோதான். இதே விஜயகாந்த் குரல் எங்கே இருக்குது, ஜெயச்சந்திரன் குரல் எங்கே இருக்குது? சம்மந்தமே இல்லை இல்லையா? அப்போ வந்துட்டு நீங்கள் பழக்கப்படுத்துறது தான் மக்களுக்கு. மயங்கினேன் சொல்ல தயங்கினேன் உன்னை விரும்பினேன் உயிரே, அதெல்லாம் ஜெயச்சந்திரன் குரல். ஆமாம், ஜெயச்சந்திரன் தான். ஆனால் விஜயகாந்துக்கான பாடம். ஆமாம், விஜயகாந்துக்கான பாடலாக கொடுத்துருப்பாங்க. அப்போ நீங்கள் பழக்கப்படுத்துறது தான். அப்போ இசையமைப்பாளர்களும் இயக்குநர்களும் தேர்வு செய்கிறதா அந்த குரல்களினுடைய? ஆமாம், எல்லாமே. ஆமாம், அப்படி தான் நம்ம புரிஞ்சுக்கிறோம். ஆமாம், அப்படி தான் புரிஞ்சுக்கணும். பின்னாடி இதே நீங்கள் சொல்கிற மாதிரி நீங்கள் சீர்காழியை பயன்படுத்தலை வந்துட்டு அப்படிங்கிறவங்க தான் பின்னாடி வந்து அதே சிவாஜி அடம்பிடிச்ச சிவாஜி தான் பின்னாடி எஸ்பிபி ஓகேங்கிற இடத்துக்கு வர்றார். அப்போ இசையில பல மாற்றங்கள் நிகழ்ந்துகிட்டே இருக்கு. கம்ப்யூட்டர் இசை வந்ததற்கு பின்னாடி நிறைய பொட்ரிஷல்கள் மாதிரி நிறைய பேர் தோன்றிட்டாங்க. ஒரிஜினலா மியூசிக் டைரக்டரே கிடையாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு கோபத்தை வந்து இளையராஜா பலமுறை வெளிப்படுத்துறாரு. அதை பத்தி உங்களுடைய கருத்து என்ன? இப்போ அவர் சொல்றதுல ஒரு நிறைய உண்மைகள் இருக்கு. ஏன் அப்படின்னா தொழில்நுட்பம் தவிர்க்க முடியாது. இல்லை, தொழில்நுட்பம் தவிர்க்க கட்ட வண்டியில் போக முடியுமா? மறுபடியும் காரில் தானே போகிறோம். இல்லை, தொழில்நுட்பம் தவிர்க்க முடியாது. ஆனால் நீங்கள் ஒரு எதுக்கு போகிறோங்கிற குறிக்கோள் இருக்கு இல்லையா? நீங்கள் சொல்கிறது கரெக்ட் தான். தொழில்நுட்பம் தவிர்க்க முடியாது. ஆனால் நீங்கள் இசைக்கூறுகள் இருக்கு இல்லையா? நீங்கள் ரஹ்மானுடைய அவருடைய வருகைக்கு பிறகு அவர் ஒரு என்ன சிந்தசைஸ் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பை அதை பயன்படுத்திக்கிட்டார். நீங்கள் வந்து ஒரு வயலின்னா அவர் இன்னொரு வடிவத்தில் அந்த வயலினை அது வந்து ராஜா சாரும் பண்ணார். ரஹ்மானும் சிந்தசைஸ் பண்ணுறப்ப வேற ஒரு இடத்துக்கு ரஹ்மான் பண்ணார். அப்போ என்னென்னா அவர் லூப்பு பயன்படுத்தலை. ஒரு தேவை ஏற்பட்டுச்சுன்னா, லூப்புனா ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டையே திரும்ப திரும்ப அதை உள்ளுக்குள்ளே வச்சு வாசிக்க வைக்கிறது, வாசித்ததை திரும்ப திரும்ப ரிப்பீட் போடுறது. ஆனால் ரஹ்மான் அதை பண்ணலை. இன்றைக்கி பல பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இப்போ எனக்கு உண்மையில் ஒன்றும் இல்லை, என்கிட்ட ஒரு 50 லட்ச ரூபா படம் கொடுங்க, நான் உங்களுக்கு வந்து ரொம்ப சிறப்பான ஒரு படம் சக்ஸஸ் பண்ணுறதுக்கான இசை நான் பண்ணித்தரேன். 50 லட்ச ரூபா கொடுத்தீங்களா? இப்போ இது கிரியேட்டிவை தாண்டி தொழில்நுட்பம் வளர்ந்துருச்சா? ஆமாம், அதை தாண்டி தொழில்நுட்பத்தை வச்சுக்கிறதா இன்னைக்கு பல இசையமைப்பாளருடைய கோளாறு. நல்லா இசையமைப்பாளர் இருக்காங்க, நம்ம மொத்தமாக மறுக்கிறதுக்கு இல்லை. சரி, முன்னாடி இருந்த பாடல்களின் ஆயுள் வந்து இப்போ குறையிறதுக்கு என்ன காரணம்? நீங்கள் திரும்ப கேட்க முடியாமல் போகிறதுக்கு என்ன? இல்லை, நீங்கள் பாடகர் குறை கிடையாது. நீங்கள் அந்த வரிகள் உங்களுக்கு ஏற்படுத்தக்கூடிய தாக்கம் ரொம்ப முக்கியமானது. வரிகளுக்காக தான் திரும்ப கேட்குறோமா? வரிகள் இருக்குது, ஆனால் இசைக்குள்ளே ஜீவன் இருக்கணும்.
ரெண்டுமே கலக்கணும். ரெண்டு கலந்து இருந்தால் தான் நீங்கள் வெறும் இசைக்காக மட்டுமே நீங்கள் வந்துட்டு கேட்க முடியாது. வெறும் இசைக்காக கேட்கணும்னா இந்த தில்லணமோ நம்பல அந்த ஒரு நாதஸ்வர அது கல்யாண வீட்டில் முன்னாடி போடுவாங்க. அவ்வளோதான் நீங்கள் கேட்க 5 நிமிஷம் தான் கேட்க முடியும். பாட்டை போடுறான்ருவோம். அதுக்கு பிறகு அந்த ஒரு சில பேர் அந்த மேல கச்சேரி வாசிக்கும் போது போதுப்பா அந்த பாட்டை போட முடியும்பாங்க. அப்போ இசைக்காகங்கிறது நீங்கள் ரொம்ப நுட்பமாக கச்சேரிகளில் சபாவில் ரொம்ப அவங்க கேட்டாதானே ஒழிய தேர்ந்த ரசிகர்களுக்கு தான், ரொம்ப தேர்ந்த ரசிகர்கள் அவங்களுக்கு தான். ஆமாம், பாமரர்கள் வரிகளையும் கலந்து தான் கேட்குறாங்க. ஆமாங்க. நீ வந்து எனக்கான விஷயம் எங்கே இருக்கு நம்ம தேடுறான் இல்லையா? இசைக்குள்ள வெறும் இசைக்குள்ள முழுமையான ஆன்மாவை அவனால் தேட முடியாது. அவனுடைய உண்மையான ஆன்மா அவனுடைய வழிகளில் நீங்கள் ஒரு சொல்லு கடத்திட்டு போயிடும் இல்லையா? அவன் ஒரு வார்த்தை கடத்திட்டு போயிடும். இப்போ பாடலினுடைய ஆயுள் வந்து வரிகளில் தான் இருக்கா? இல்லை, ரெண்டுலேயுமே இருக்கு. ஆனால் வரிகளுக்கு ஒரு முக்கியமான பங்களிப்பு இருக்கு. கண்டிப்பாக. இப்போ இசையா மொழியான்னு சண்டை போட்டுக்கிறாங்க. நீங்கள் எந்த பக்கம் நிற்கிறீங்க? நான் 2 பக்கம் தான் நிற்கிற மாதிரி இருக்கும். இசை ரொம்ப முக்கியமானது. நீங்கள் இசை வந்துட்டு ஒரு மொழி ஏறி செல்லக்கூடிய வாகனம் அப்படிம்பா. அப்போ இந்த மொழியை கடத்திக்கிட்டு என்னென்னா அந்த வண்டி ஓடணும், கரெக்ட், அந்த வண்டி ஓடிட்டு தான் இருக்கும். ஆனால் வெற்று வண்டியாக ஓடி நீங்கள் பலன் இல்லையே. ஒரு பஸ்ஸு வந்துட்டு ஒரு 400 கிலோமீட்டர் சும்மா போயிட்டு வந்துச்சுன்னா என்ன சொல்லுவீங்க நீங்கள்? இல்லையா? அப்போ அதனால் வந்துட்டு இசையும் தேவை, மொழியும் தேவை. அது மொழி இல்லாமல் இசை பயணப்படுது அப்படிங்கிறது வந்துட்டு எல்லா மக்களுக்கும் போய் சேர்ற கருவி கிடையாது. சரி, இப்போ நீங்கள் வந்து திரை இசையினுடைய அந்த கேவி மகாதேவன், எம்.எஸ். விஸ்வநாதன் காலம் தொடங்கி இளையராஜா, ரகுமான், இன்னைக்கு இருக்கக்கூடிய வித்யாசாகர், எல்லா கட்டத்திலையும் யுவன் சங்கர் ராஜா, ஜிவி பிரகாஷ், அனிருத் வரைக்குமான காலகட்டங்களில் இவ்வளவு மாற்றங்கள் நிகழ்ந்துகிட்டே இருக்குல்ல. இசையில் வந்து தொழில்நுட்பம் ஒரு பக்கம் வளர்ந்துக்கிட்டே இருக்கிற போது கேட்பதற்கான சுகம் எங்கோ குறைந்து கொண்டே இருக்கிறது அப்படின்னு ஒரு ரசிகனுக்கு ஒரு தாக்கம் இருக்குல்ல. ஆமாம், இது மாறுமா? இது நீடிக்குமா? இந்த நிலை தான் நீடிக்குமா? இல்லை, கண்டிப்பாக மாறும். எப்படி மாறும் அப்படின்னா, இந்த நீங்கள் இப்போ திட்டமிட்டு ஒரு சில பேரை வளர்க்குறாங்க. நான் சொல்கிறது, நான் பேரையே சொல்கிறேன், அனிருத் உள்பட மாதிரியானவங்களை திட்டமிட்டு வளர்க்குறாங்க. அவங்களுக்கு திறமை இருக்கா இல்லையா அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி இன்னைக்கு இருக்கக்கூடிய யுகத்தில் தேவை கருதி வளர்க்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். எவ்வளோ இசையமைப்பாளர் இருக்காங்க. அப்போ என்ன அப்படின்னா, கால ஓட்டத்தில் இந்த பாடல்கள் அவங்க யார் வளர்க்குறாங்களோ அவங்களுக்கே வெறுப்பாயிரும். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, இல்லை, இப்போ ஒய்தீஸ் கொலவெறியில் தொடங்கின அந்த பாடலுடைய ஹிட்டு வந்து இன்னைக்கு அந்த பாட்டை கேட்க ஆள் இல்லை. மன்மதராசாங்கிற பாட்டோட ஹிட்டை வந்து இன்னைக்கு கேட்கறதுக்கு யாருமே இல்லை. ஆமாம், இது நம்ம கண்ணு முன்னாடி அந்த பாடல்களோட ஆயுள் குறைஞ்சிக்கிட்டு தான் இருக்கு. ஆனாலும் புதுசாக அந்த ட்ரெண்டிங் வந்துட்டு தான் இருக்கு. அது எப்படி புரிஞ்சுக்கிறேன்னு தெரியல. நீங்கள் அவ்வளவுக்கெல்லாம் ஒய்தீஸ் கொலவெறிக்கெல்லாம் போக வேண்டாமே. ஜெயிலரில் ஒரு பாட்டு வச்சுருப்பா, உங்கள் அப்பனை பார்த்தவன் உங்கள் தாத்தாவை பார்த்தவன் பாட்டு இருக்குல்ல, 4 மாதம் தானே ஆகுது, 6 மாதத்துக்கு அந்த பாட்டு கேட்க ஆள் இல்லையே. அப்போ என்ன ஆகுது அப்படின்னா, உங்களுக்கு ஜீவனற்ற ஒரு பாடல் அப்படிங்கிறது அன்னைக்கு நீங்கள் சத்தத்துக்கு கேட்கலாமே ஒழிய, நீங்கள் 12 காலமாக நீங்கள் ஒரு பாடலை கேட்கணும் அப்படின்னா, அப்போ வந்து அந்த ஜீவன் இருந்தால் மட்டும். சரி, அந்த ஆசை வந்து அனிருத்துக்கு இருக்காதா? நம்ம பாட்டை எல்லா காலத்துலையும் ஒழிக்கணும் அப்படின்னு ஆசை இருக்காது அவர்களெல்லாம்? இல்லை, ட்ரெண்டிங்கில் இருக்க மியூசிக் டேட்டுக்கு இருக்காதா? இல்லைங்க, இருக்காமல் என்ன, முடியலை, அவ்வளவுதான். அதுதான் காரணம். அதுதான் காரணம். அப்படி இருக்காமல் இல்லை, உருவாக்க முடியல. அவனால் உருவாக்க முடியல. நீங்கள் ஒரு இசைக்கூறுகள் உருவாக்குறதுக்கு நீங்கள் அதுக்குள்ளே எவ்வளவோ பயணப்பட்டாலும் ஒரு சில பேர்கிட்ட முடிஞ்சால் மட்டும்தான் செய்ய முடியும். இல்லைன்னா உங்களுக்கு சிரமம். அப்படின்னா என்னை பொறுத்த வரைக்கும் ரஹ்மானுக்கு அடுத்து இன்னொரு இசையமைப்பாளர் ஒரு ட்ரெண்ட் செட்டராக வருவார். யார் வருவா எப்போ வருவார்லாம் சொல்ல முடியாது. நான் கண்டிப்பாக வருவாங்க. அவர் தான் அனிருத்துங்கிறாங்க ஆடியன்ஸ். என்ன ஆடியன்ஸ் சொல்றாங்க, சொல்லல. எந்த 2K கிட்ஸ்லாம் சொல்றான் அனிருத் மாதிரி முடியாது, நீங்க எல்லாம் வேஸ்ட், நீங்க எல்லாம் பூமராக் இல்ல அப்படி சொல்றாங்க. இல்ல, அது அவங்க என்ன பண்றாங்கன்னா, எப்படி ஒரு இந்த படம் பார்ப்பாங்க பாருங்களா, பார்த்துட்டு சினிமா போயிட்டு இந்த வெளியில வந்து சும்மா கேட்பாங்க, படம் எப்படி இருக்கு, வேற லெவல் அப்படின்பா. என்ன லெவல்னு அவனுக்கும் தெரியாது, நமக்கும் தெரியாது. வார்த்தையை தெரிஞ்சு அது ஒரு 10 பேரை சொல்லியே பேச வைக்கிறது. பேச தலைவா அப்படின்ன உடனே ஒரு சில பேர் கேமராவை பார்த்தோன்னு பயங்கர குஷியாயிருவாங்க. அது மாதிரி தானே ஒழிய, அந்த நேரத்தில் நீங்கள் எல்லாருமே நீங்கள் அன்னையிலேருந்து எம்எஸ்வி காலத்திலேருந்தே நீங்கள் குத்துப்பாட்டுக்குன்னு ஒரு வடிவம் உண்டு. அதெல்லாம் இல்லைன்னா நீங்கள் சொல்லவே முடியாது. அப்போ இருந்துச்சு பாட்டு, எப்போவுமே உண்டுங்க. நீங்கள் கேவி மகாதேவன் போட்ட இன்றைக்கும் சித்தாட கட்டிக்கிட்டு பாட்டு, நீங்கள் அதுவும் அன்னைக்கு கச்சேரிகளில் ரொம்ப பிரபலம். ஆமாம்மா, நீங்கள் அந்த படம் பாட்டை கச்சேரி முடிகிறப்ப நீங்கள் அதில் நீங்கள் எஸ்சி கிருஷ்ணனுடைய குரல் இருக்குல்ல, அதுக்குள்ளே அவர் உச்சத்துக்கு போகல அந்த பாட்டு இன்னும் வடிவத்தில் இருக்கும். 300 நாளை மட்டும் எண்ணிக்கொள்ளுங்க, அதன் பின்னாலே என்ன ஆகும் நீங்க சொல்லுங்க. அவர் 2வது இடம் சம்புவார். 300 நாளை மட்டும் எண்ணிக்கொள்ளுங்க, அதன் பின்னாலே என்ன ஆகும் நீங்க சொல்லுங்க. ஓ, அந்த ரசனை இருக்குல்ல,
அந்த பாட்டு முடிக்கும் போது வெறும் அவ்வளவு இந்த மாதிரி பாடல் கேட்டதனுடைய ஒரு மரபு தொடர்ச்சி தான் வந்து ஸ்ரீராம் வரைக்கும் நீடிக்குது இல்லையா? இந்த ஆமா, effect நீடிக்க கண்டிப்பா. காரணம் அதானே? இதுவே என்ன சொல்றாங்க அப்படின்னா, சிறுமலை பகுதியில இருந்த அந்த பழங்குடி மக்களுடைய பாடல் வடிவத்தை தான் எடுத்து பண்ணாங்கங்கிறாங்க. திண்டுக்கல் சிறுமலை பகுதியில் இருக்கக்கூடிய அந்த பாடல் வடிவத்தை தான் எடுத்து பண்ணாங்கன்றாங்க. முடிக்கும் போது தவில் நாதஸ்வரம் வாசிக்கிற அழகு இருக்கே, அது என்ன அழகு நீங்க. அப்போ நீங்க கேவி மகாதேவன் காலத்துல இருந்து குத்துப்பாட்டுக்கு ஒரு வடிவம் இருக்கும், எல்லாத்தையும் ரசிப்போம் இல்லையா? துள்ளல் இசைன்னு சொல்லலாம். ஆமா, துள்ளல் இசை. துள்ளல் இசைக்கு எப்பவுமே ஒரு வடிவம் இருக்கு. அந்த வடிவத்தை வந்துட்டு எம்எஸ்சியும் நீங்க தேரு பார்க்க வந்திருக்கும் சித்திர பெண்ணே உன்னை திருடி கொண்டு போகட்டுமா பத்தினி பெண்ணே பத்தினி பெண்ணே. இங்க காதலிக்கும் போது இடத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு துள்ளல் இசை பாட்டு கொடுத்தானே ஆகணும். அப்போ அவர் காலத்துல இருந்துச்சு, ராஜா சார் காலத்துலேயும் நீங்க காதல்லையும் துள்ளல் இசை இருந்துச்சு. அதே மாதிரி கதாநாயகனை வந்து பண்றப்ப சொல்லி அந்த கதாநாயகனை வந்து நீங்க முன்னாடி காட்டுறப்ப அந்த வேலை முரட்டு காலை படத்துல ஒரு பாட்டு வரும் இல்லையா, பொதுவாக எம் மனசு தங்கம் ஒரு போட்டின்னு வந்து விட்டா சிங்கம் உன்னையே சொல்வேன் நான் நல்லதே செய்வேன் வெற்றி மேல் வெற்றி வரும் அப்படிங்கையில் அது ஒரு துள்ளல் இசை தானே. ஆனா இன்னைக்கு துள்ளல் இசை பூராமே டாஸ்மார்க்ல எல்லாம் ஓபன் பண்றாங்க எல்லாத்தையுமே. இல்ல அன்னைக்கு ஒன்று ரெண்டு குடிக்கிறவனை வந்து வில்லனா காமிச்சது ஒரு கட்டம். ஆமா, ஹீரோவே வந்து எடுத்தவொடனே வந்து ஒரு முழுக்க டாஸ்மார்க்ல தான் ஓபன் பண்றாங்க. இல்ல ஹீரோ வில்லன் பண்ண வேண்டிய எல்லா கேரக்டரையுமே வந்து ஹீரோ பண்ணிட்டு இருக்கான். ஆமா, அதனாலதான் மன்சூர் அலிகான் கூட கோவப்பட்டாரு சமீபத்துல. ஆமா ஆமா, அதனால ஆமா. அப்ப இந்த முழுக்க என்னன்னா டாஸ்மார்க் பாடல்கள்னு ஒரு தனி வகையை வச்சிருக்காங்க. ஆமா, வில்லன் ரொம்ப டீசெண்டா இருக்கான். ஆமா, இல்லை நல்லவனா இருக்கான். அவன் ரொம்ப பக்காவா இருக்கான். அவன் பண்றது வில்லத்தனம் மட்டும்தான், கேரக்டர் அவன் நல்லவனா இருக்கான். அதை விட கொடுமை என்னன்னா வில்லங்க பூரா நிஜ வாழ்க்கையில நல்லவங்களா இருக்காங்க. அது இன்னும் கொடுமையா இருக்கு. அது எம்ஆர் ராதால இருந்து பிரகாஷ்ராஜ் வரைக்கும் நேரடியா நல்லவங்களா இருக்காங்க. ஹீரோவா இருக்கிற பூரா கலிசேட போயில இருக்கான். எங்க நீங்க வந்துட்டு இந்த இடத்துல சொல்லி ஆகணும், பிஎஸ் வீரப்பா அவருடைய சிரிப்பு இப்போ நீங்கள் கவனிச்சு பார்த்தீங்கன்னா அந்த பஞ்சு டைலாக் முதல்ல அவருக்கு தான் கொடுக்குறாங்க. ஓ, அவரு தான் ஸ்டார்டிங்க. ஆமாம், அவர் தான். எம்ஜிஆர் சிவாஜி எல்லாம் கிடையாது. அவர் இதை மகாதேவியில் கேட்பாங்கள்ல, கைது பண்ணிட்டு போகும்போது கேட்பாங்க, கைதாகி போகிறீங்க இந்த நாட்டு மக்களுக்கு ஏதாவது சொல்லுங்க அப்படிம்பாங்க. இவர் டைலாக் சொல்லுவார், இந்த நாடும் நாட்டு மக்களும் நாசமாகி போகட்டும் பாரு. சாபந்தான், சாபந்தான். குழந்தைக்கு முன்னாடி சிரிச்சாருன்னா பிள்ளைங்களுக்கு விபூதி போடணும், அந்த மாதிரி இருக்கும். அப்படி இருக்கும். ஆனால் அவர் எப்படிப்பட்டவர் சொல்லாங்க அப்படின்னா, அவர் வீட்டு வாசப்படியில் உட்காந்துருக்காரு, மேலே அவருடைய அலுவலகம், சினிமா அலுவலகம், வெளியில் உட்காந்துருந்துருக்காரு, மேலே நண்பர் போயிருக்காரு, போகும்போது தம்பி கொஞ்சம் பார்த்து போங்கன்றிருக்காரு. என்னன்னு கேட்டால் எறும்பு சாரையாக ஓடிக்கிட்டு இருந்திருக்கு. சொந்த வாழ்க்கையில் நேரடியாக அந்த அவருடைய உதவியாளரை மேலே போகாதன்ட்டாரு. இவர் என்ன சொல்றாரு, கெஸ்ட்டு அவர் ஒன்றும் சொல்ல முடியாது, தம்பி பார்த்து போங்க எறும்பு போயிட்டு இருக்கு மிதிச்சிடாம போங்கன்னு இருக்காரு. ஏங்க உலகத்துல எல்லா கொடூரமான செயல்களையும் செஞ்ச ஒரு வில்லனுடைய சொந்த வாழ்க்கையில எறும்பு மிதிக்க கூடாதுன்னு நினைச்ச மென்மையான உள்ள இருந்திருக்கு உனக்கு. ஆமாங்க, அப்படிப்பட்ட நீங்க நிஜ வாழ்க்கையில அப்படிப்பட்ட நீங்க இது என்னங்கிறீங்க, மகாவீரர் சொன்ன போதனை இல்லையா அது? அதை ஒரு வில்லன் நடிகர் வாழ உயிர்களுக்கு துன்பம். ஆமா, அப்படி இருந்தா அப்படியும் நீங்க காலங்கள் இருக்குன்னு வச்சுங்களேன். ஆனா இந்த எதிர்காலத்துல மெலடிகள் வருமா மீண்டும்? கண்டிப்பாக வரணும். ஏன்னா மனித மனம் இருக்கு இல்லையா, மனித மனம் எந்த நாளும் துள்ளலை தேடி போயிட்டே இருக்காது. எல்லாருக்கும் ஒரு சாயிரத்துக்கு ஒரு தோல் தேவைப்படுது எல்லாருக்குமே. காதலிக்கும் போது காதலிக்கிட்ட போய் ரொம்ப கத்துன்னு எல்லாம் அரைஞ்சு விடுவாங்க, இல்லைன்னா விட்டுட்டு இன்னொருத்தனோட போயிடுவா. அப்போ காதலிக்கும் போது அதுக்கான ஒரு பாடல் நீங்கள் தேவைப்படுது. நீங்கள் வலிகளை கொண்டாடுறப்ப அப்படி ஒரு பாடல் தேவைப்படுது. நீங்கள் குழந்தைய கொண்டாடுறப்ப அப்படி ஒரு நீங்கள் எப்படி பேசுவீங்க? நீங்கள் ஒரு தன்னுடைய குழந்தை காதல் தோல்வி அடைந்த பல பேருக்கு எஸ்எஸ் குரோல் தான் ஒரே ஆறுதலாக இருந்தது. ஆமாம், கண்டிப்பாக ராஜேந்தர் பாடல்கள். ஆமாம், இன்றைக்கி வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி காதல் தோல்வி அடைஞ்சவங்களுக்கு அதுதான் நீங்கள் இதாக இருக்குது. அதனால் வந்து மனிதர்கள் இருக்கிற வரைக்கும் நீங்கள் மெலடி பாடல்கள் இருக்கும், மகிழ்ச்சிக்கான பாடல்கள் இருக்கும், காதல் இருக்கும், காதல் சோகம் இருக்கும். பல பேருக்கு 10 காதல் தோல்வியெல்லாம் இருக்கும் ஒரு சில பேருக்கு. அப்போ அவன் எதெல்லாம் தேடி போக வேண்டியிருக்கு. இல்லை, அடுத்தடுத்த காதலுக்கு போகிறவங்களுக்கு தோல்வியே கிடையாது. இல்லை, அது தோல்வி தானே. அது காதலில் தோல்வியே கிடையாது, காதலிச்சுட்டே இருக்கிறது அதோட வெற்றி. ஆமாம், அப்படித்தான் சொல்கிறாங்க. இப்போ காதல் தற்கொலை இப்போ இல்லை, தேவதாசுகளின் காலம் முடிந்து விட்டது. ஆமாம், அது ராஜேந்தர் தான் நடுவில் துவக்கி வச்சாரு. அவர் படம் முடிஞ்ச பிறகு இப்போ காதல் தற்கொலைகளே தேவதாசுகளின் காலத்தை முடித்து வைத்து விட்டார். ஆமாம், முடிச்சு வச்சுட்டாங்க. அதுதான் எதார்த்தம். ஆனால் நல்ல பாடல்கள் வரும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. காலம் எடுக்கும், கண்டிப்பாக நம்ம ரசிப்போம். திரை இசையினுடைய சமகால போக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி ஒரு விரிவான விளக்கம் தந்ததற்கு நன்றி. மகிழ்ச்சி.